மாறன் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. எபிசோடு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாறன், வீரா மட்டும்தான். அவங்களோட காம்பினேஷன் தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீராக்கு ஒரே சந்தேகமா போச்சு. என்னடா அது? லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர பத்தி என்ன விவகாரம்? ஒன்றும் புரியலையே. யாரும் பொய் சொல்லுவாங்களா? இல்ல கண்மணி உண்மையிலே பிரெக்னென்ட்டா இருக்காளா? இதை எப்படி கேட்கறது? கண்மணி வந்து இப்ப அடிக்கடி வந்து மருந்து மாத்திரை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொன்னு அவ வாமிட் வேற எடுத்துக்கிட்டு இருக்கா. கடவுளே! இது என்னப்பா புதுசா சத்திய சோதனைங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப வீரா அந்த இடத்துல மொட்டை மாடிக்கு வந்து குடுகுடுன்னு போறாங்க. நம்ப மாறன் வந்து நிதானம் இல்லாம ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு வந்து கொலுசு சவுண்ட் கேட்டோன்னே, அச்சச்சோ! கொலுசு சவுண்ட் எல்லாம் கேட்குது. என்னடா பண்ண போறோம்? மாறா கவசத்த எடு அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல போர்வ இருக்கு. அந்த போர்வைய வந்து மேலாப்புல போத்திக்கிட்டு, அப்படியே இங்கேயும் அங்கேயும் ரைட்லயும் லெஃப்ட்லயும் வந்து பார்க்குறாங்க. என்னடா அது சத்தம் மட்டும் தான் கேட்குது. வீரா வந்து பின்பக்கமா நின்னுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி நம்ப தூரமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி, அவங்க ஸ்லோ மோஷன்ல திரும்புறதுக்குள்ள 20 அடி ஃபார்வர்ட்ல வீரா வந்து வேகமா வந்துட்டாங்க. அவ்வளோ மெல்லமா வந்து பார்க்குறாங்க. என்னது சவுண்டு கிட்டக்க கேட்குது வர வர கலூசு. ஆனா எதுவும் இல்ல. டேய் பிரம்மாடா! இதெல்லாம் உனக்கு தேவையா? நம்ம வேலைய கன்டின்யூ பண்ணுவோம்ன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து சாப்பிடலான்னு பார்க்குறப்ப, முன்னாடி வந்து வீரா வந்து சிரிக்கிறாங்க. போர்வையெல்லாம் தூக்கி எறிஞ்சுட்டாங்க. "ஏய்! நீயா? நான் கூட என்னமோ ஏதோ நெனச்சு பயந்தே போயிட்டேன். ஏன்டி இப்படி உட்காந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, குளிரா வேற இருக்குது. நான் வேற வந்து தனியா இருக்கேன்னு நெனச்சேன். ரொம்பவே சந்தோஷம் தான். வந்ததும் வந்துட்ட. என் கூட ஏதாவது கிளாஸ்ல சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து, "என்ன சொன்ன? ச்சே! ச்சே! நீ தங்கமான பொண்ணும்மா. சும்மா கேட்டேன். உனக்கு எதுவும் தோணுச்சுன்னா?" அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படி தான் இருப்பியாடா? கொஞ்சமாவது திருந்த மாட்டியா? நைட் ஆனா ஏன்டா அப்படி பண்ற?" என்ன சொல்றதுன்னே தெரில. எங்கள மாரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னு கூட தெரில. நைட் ஆனா, "ஏன்டா நைட்ல இது மாரி பண்றீங்கங்கிறீங்க?" சரி பகலா இருந்தா, "பட்ட பகலே வா" அப்படிங்கிறீங்க. சரி வீட்ல உட்காந்து சாப்பிட்டா, "வீட்லயே இப்படி பண்றியா? வெளியில உட்காந்து சாப்பிட்டா, ஏன்டா இப்படி வந்து இடத்த வந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிறீங்க. அப்புறம் நாங்க எங்க தான் உட்காந்து சாப்பிடுறதுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம மாறன். இதுல தத்துவம் வேற. "ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, நொரநாட்டியமா வந்து பதில் சொல்றியா? எனக்கு எல்லாம் வந்து ஒருத்தவங்க தான். அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க. அதனால தான்." "யார சொல்ற? லவ் பண்றியோ?" "ஆமாமா, லவ் தான். இது ரொம்ப பெரிய காதல்மா. அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்." அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. மாறனை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வீரா வந்து பேசுறாங்க. "டேய் நான் வந்து அவங்க கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன்டா. அந்த பொண்ணுக்கு என்ன வயசுடா? எங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. "அந்த பொண்ணு தான் என்னை விட்டு மேலே போயிட்டாளே." "யார சொல்ற?" "நான் அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். அம்மானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா?" "நீ யார நினைச்சு பேசுன?" "இவனுக்கு என்ன தெரியவா போகுது?" "அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு தெரியல. நான் வேற என்னமோ நினைச்சேன்." "ஓ! காதல்ன்னு சொன்னோனே, நான் யார் பொண்ணும் பின்னாடி வந்து போயிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு நெனச்சியா? ச்சே! ச்சே! எனக்கு எப்போதுமே வந்து அம்மா தான். அம்மா இருந்தாலே போதுங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம், சரி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். வந்தப்ப ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தியே! அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா என்ன, தொண்ட தான் சரியில்ல. கீச்சு கீச்சுன்னு பாடுற. உனக்கும் பாடலாம் தெரியும்னு எனக்கு இப்ப தான் தெரிஞ்சுச்சுங்கிற மாரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீரா, சரி இப்ப அம்மா சாங்க வந்து பாடுறேன்னு சொல்லி 2 லைன் வந்து பாடுறாங்க. அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும்னு சொன்னோனே, கன்டினியூவா அது பாடிட்டே இருக்காங்க. சரி அளவா சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போ சரியா அப்படின்னு சொன்னோனே, அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடிஞ்சிருச்சு. கார் பக்கத்துல நின்னு காஃபி ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ச்சே! நேத்து வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா வந்து இருந்தோம் அந்த உலகத்திலேயே நம்ம தான். ஆனா பகலானா மட்டும் ஒரே தலைவலி. அப்படி நம்ம மாறன் வந்து பேசிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. பக்கத்துல வீரா வராங்க. "நேத்தி தான் நீ வந்து பாட்டு கச்சேரின்னு தூளாயிடுச்சேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது பாட்டு கச்சேரியா? என்ன சொல்றேன்னு?" சொல்லி மாறனுக்கு பிடிச்ச சாங் வந்து அப்படியே பாடி காட்டுறாங்க. "ஏய் இது என்னோட சாங் ஆச்சே." "ஆமா நீ தான் எல்லாம் வச்சிருக்க பாரு உரிமையெல்லாம்." "ஏய் இது பொதுவான சாங். இந்த சாங் எனக்கும் தான் பிடிக்கும்." "அது எப்படி நீ பாடுன?" "ஏன் முன்னாடி தானப்பா வந்து 4, 5 பாட்டெல்லாம் பாடி காட்டுனேன்." "ஐயையோ! நிதானம் இல்லாம ஆயிட்டனா, எல்லாம் உளறிடுவேனே, இப்ப என்ன சொன்னேன்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க நம்ம மாறன். "எல்லாம் சொல்லிட்டேனா?" "ஆமாண்டா உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் வந்து கேட்டுட்டேன். உன் மேல மதிப்பு மரியாதையே வந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. ஐயோ! ராகவன பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, "என்ன சொன்ன?" "நான் தான் சொன்னேனேப்பா, எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு" சொன்னோனே, அவங்க அம்மாவ பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீரா, ஆனா ராகவன் விஷயத்த வந்து சொல்லிட்டோமோன்னு நெனச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. "அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லல. 4, 5 பாட்டு பாடுனேன். அதுக்கப்புறம் உங்க அம்மாவ பிடிக்கும்னு சொன்னேன். அவ்வளவுதான் சொன்னேன்." "அம்புட்டு தானா? ஓகே, ஓகே. அப்பன்னா பயப்படுற அளவுக்கு உள்ளுக்குள்ள ரகசியம்லாம் இருக்கு போல இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, "ச்சே! ச்சே! என்ட்ட ஏது ரகசியம்? நான் எப்போதும் வந்து
ஏதாவது சாப்பிட்டேன்னா ஒன்றும் தெரியாது, மறந்துடுவேன். அதுவும் நேற்று நைட்டு கொஞ்சம் ஓவரா போச்சா, அதனால் சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களான்னு ராகவன்ட்டு வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம வீரா. நான் என்ன பண்ணுறது, நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஏன் இப்படி இருக்காப்புல? அம்மா போனதுக்கான முழு காரணமும் மாறன் தானே அப்பா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எத்தனையோ வாட்டி இல்லை இல்லைன்னு சொல்லியும் அவங்க வந்து கேட்கவே இல்லை. அப்பான்னு பார்த்துதான் சரி, ஓகே, எல்லாம் பெரிய மனுஷரு, ஊரே மதிக்கக்கூடிய மனுஷன், அவங்க சொன்னதை நம்ம வந்து ஒத்துப்போம், இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல என் தம்பி வந்து ஒத்துக்கிட்டா. இதை டெய்லியும் வந்து சொல்லி 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 அவன் இந்த அளவுக்கு வந்து மனசு உடைஞ்சு போய் தான் இது மாதிரி ஆனா அப்படின்னு சொல்கிறாங்க. ராமச்சந்திரன் ஐயா மேலேயும் தப்பு இருக்குல்ல, தப்பு இருக்குன்னு ஒரு யூகமாக வேணா சொல்லலாம். ஆனால் இவனும் இப்படி தானே இருக்கான். கடையில் எல்லா வேலையும் பொறுப்பாக இருந்து பார்க்க சொன்னால் இவரால் பார்க்க முடியும். ஆனால் இந்த பழக்கத்தை மட்டும் விட சொல்லுங்களேன். நானும் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டோமா, அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவனா திருந்தினா தான் உண்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராகுன் வந்து சொல்லிட்டு அவங்களும் கடந்து போகிறாங்க. கண்மணி வந்து ஏதோ ஒரு பேக் வந்து எடுத்துடுது, நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, இன்னைக்கு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நகையோட வரப்ப சந்தேகப்படுறாங்க நம்ம வீரா. என்னது, நேற்று ஒரு லெட்டர் வந்துச்சு, இன்னைக்கு பெட்டியோட வந்து போறா, இதுக்குள்ள நகை இருக்குமோ? நேற்று வந்து கண்மணி நகையை வந்து எதுக்காக எடுத்தா? கிச்சனில் இருக்கிறப்ப கால் வந்ததுக்கு அப்புறம் தானே போனா, என்னவா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது பையில என்ன வச்சிருக்க, அவர் தான் வர சொன்னாரு கடைக்கு, அதனால தான் போலான் இருக்கேன், சும்மா குறுக்கு கேள்வியே கேட்டுட்டு இருக்கேன். போனா போட்டோம், உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட வேலையெல்லாம் பெண்டிங்ல இருக்குமா. அப்புறமேட்டு வள்ளி ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம மாட்டும் போயிட்டு எல்லா வேலையும் பார்க்கணுன்னா பார்க்கலாமா, வாமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியே பின்னாடி வந்து தெரியாத அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க வீரா. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இவங்க ஃபாலோ பண்ணுற விதம்லாம் ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. பின்னாடியே வந்து நம்ம வீராவும் வந்து ஆட்டோ ஏறி அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. அது மாதிரி காட்டி எபிசோடு வந்து அருமையாக மாசாவே முடிச்சிருந்தாங்க. நம்ம கண்மணியை பற்றி வீராவுக்கு வந்து ஃபுல் சந்தேகம் வந்துருச்சு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.